ரூத்தினுடைய புத்தகத்துல 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போன வாரம் இந்த வசனங்கள்ல முதல் 5 வசனங்களை ரூத்தின் நல்வாழ்க்கைக்கான நகோமியின் திட்டம் என்கிற தலைப்புல நாம சிந்தித்து பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அத ஒரு 3 குறிப்புகளின் கீழாக பார்த்தோம். நகோமியினுடைய நல்ல எண்ணம், 1வது வசனத்தின் மூலமாக அதை பார்த்தோம். அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நகோமி போட்ட திட்டம் 2லிருந்து 4 வசனங்கள்ல பார்த்தோம். ரூத்தின் மறுமொழி, அந்த திட்டத்தை கேட்ட ரூத் தன்னுடைய மாமிக்கு என்ன மறுமொழி சொன்னாள் என்பதை பற்றி 5வது வசனத்தின் மூலமாக நாம பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக அவைகளை நான் நினைவுபடுத்தி தொடர்ந்து இன்னைக்குரிய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம். இந்த நகோமியினுடைய நல்ல எண்ணம் என்ன? போன வாரம் அதை நான் விளக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நகோமி தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். ரொம்ப இளம் வயது உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, எத்தனை நாட்கள் இப்படி நிரந்தரமான ஒரு ஆதரவு இல்லாம இவ இருப்பா? இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டுமே என்கிற எண்ணம் நகோமிக்கு வருகிறது. அந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட அந்த கோதுமை அறுப்பு, வார்கோதுமை அறுப்பு அதெல்லாம் இப்போ முடிவடைந்து விட்டது. அது முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு. முதலாக ரூத் அந்த வயல் நிலங்களுக்கு போய் கதிர்களை சேகரிக்க ஆரம்பித்ததிலிருந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம், இந்த 3வது அதிகாரத்துல நகோமியும் ரூத்தும் பேசிக் கொள்ளுகிற இந்த சம்பவம் நடக்க போகிற அந்த இடைவெளி காலம் எவ்வளவுன்னா 6லிருந்து 8 வாரங்கள் போயிருக்கிறது. இந்த 6லிருந்து 8 வாரங்களாக ரூத் போவாசுடைய நிலங்களுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கிற கதிர்கள் எல்லாம் பெருக்கி கொண்டு வந்து அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அது முடிவடைய போகிறது, அன்றோடு அது முடிவடைய போகிறது. ஆகவே நகோமி இதை குறித்து யோசிச்சு பார்க்கிறா, இதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நானும் வாழ்ந்து வயது சென்றவள் ஆகிவிட்டேன். என்னுடைய மருமகள் ரொம்ப இளம் பெண்ணாக இருக்கிறாளே, அவளுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணுமே என்கிற நோக்கத்தோடு தான் அவ முதல் வசனத்துல ரூத்தை பார்த்து அப்படி சொல்லுகிறாள். நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உன்னுடைய சௌக்கியத்தை நீ நன்றாய் இருப்பதற்கு என்கிற அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்துல பார்க்கும்போது அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, என் மகளே, உன்னுடைய பாதுகாப்புக்கான காரியத்தை நான் தேடாமல் இருப்பேனா? அந்த வசனம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி அவளை பார்த்து, என் மகளே, நீ நன்றாக வாழ்ந்திருக்கும்படி உனக்கான பாதுகாப்பை நான் தேடாதிருப்பேனோ? இதுதான் நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள். ஒரு வகையில பார்க்க போனா நகோமி ரூத்தினுடைய நன்மை என்று, அவளுடைய பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியது என்னன்னா அவளுடைய திருமண வாழ்க்கை. ஏன்னா அந்த திருமண வாழ்க்கை தான் அவளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதை நகோமி சிந்தித்து பார்க்கிறாள். ஆகவேதான் தன்னுடைய மருமகளை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள்.
அதுல ஒரு அப்ளிகேஷன் கடைசியா நம்ம பார்த்தோம். திருமணத்தை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த உலக எண்ணங்களை காட்டி திருமணம் மிகவும் நல்லது, அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது, அவருடைய வார்த்தையின்படி செய்வது நல்லதுன்னு கூட ஒரு பயன்பாட பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தது அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நகோமி போட்ட திட்டம். நிறைய இடங்கள்ல இதுதான் பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு நகோமியினுடைய இந்த திட்டத்தின் மீது ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லை. வேத விளக்க வல்லுநர்கள் பல பேர் நகோமியின் எண்ணமெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதற்காக அவள் தெரிந்து கொண்ட வழி தவறானது மற்றும் ஆபத்தானது என்று சொல்லியிருப்பதை நம்ம பார்த்தோம். மேத்யூ ஹென்றி கூட அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நகோமியினுடைய மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. நகோமி இன்னைக்கு அதை கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் அந்த திட்டத்தை அவள் தீட்டவில்லை. ஒரு வகையில பார்த்தா அது கர்த்தருடைய வழி இல்லதான். கர்த்தருடைய பராமரிப்பின் செயலை சார்ந்திருந்து கர்த்தரை சார்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை நகோமி தன்னுடைய கையில் எடுத்து செயல்படுகிறாள். அது பார்ப்பதற்கு தீமையானதாக, தவறானதாக, ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனா நகோமியினுடைய சூழ்நிலை, ரூத்துக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய அந்த ஒரு எண்ணம், அவளுடைய சமூக வாழ்க்கை நிலை, இதெல்லாம் நகோமி அப்படி சிந்திக்க வைத்தது, செயல்பட வைத்ததுன்னு நாம பார்த்தோம். ஆண்டவர் இதுக்கு மத்தியில இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆதரவு கோலாக போவாசை ஏற்படுத்தி இருந்ததையும் நாம பார்த்தோம். இதெல்லாம் நினைச்சுதான் நகோமி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறதையும் பார்க்கிறோம். நகோமிக்கு ஒருபோதும் ஒரு கேடான சிந்தனை இல்லை. ஏன்னா நகோமிக்கு இந்த 2 பேர் மேலையும் ரொம்ப பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தது. நகோமி சில பேர் அதை அப்படி விளக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் சேர்க்க போகிறேன். வேதத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் நடந்திருக்கிற சம்பவங்களை குறித்த சரியான தெளிவான புரிதல் வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நகோமி ஒரு தவறான எண்ணத்தோடு தான் ரூத்தை வயல் நிலத்துக்கு அனுப்பினாள். போவாசுக்கும் ரூத்துக்கும் இடையில ஏதாவது ஒரு தவறான உறவு நடந்து விட்டால் அதன் மூலமாக இந்த திருமணம் உறுதியாக நடைபெறும் என்கிற ஒரு கெட்ட எண்ணம் என்று நகோமி மீது பழி சுமத்துகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா நம்ம பார்த்தோம், நகோமிக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படின்றத நான் அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. நகோமி இந்த 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு தவறான உறவு நடந்து அதன் மூலமாக இந்த திருமணம் நடந்து விடாதா என்கிற எண்ணத்தோடு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவள் போடவில்லைன்னு நம்ம பார்த்தோம். நகோமிக்கு ரூத்தின் மீதும் போவாசின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ரூத் மிகவும் உண்மையுள்ளவள், பொறுப்புள்ளவள் மற்றும் ஒழுக்கமானவள் என்பதை நகோமி ஆணித்தரமாக நம்பியிருந்தாள். ரூத் ரொம்ப ஒழுக்கமுள்ள ஒரு பெண், ரொம்ப ஒழுக்கமுள்ள பெண். இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பாருங்க, அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். நகோமிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது ரூத் ஒரு புறஜாதி பெண்ணாகவே இருந்த போதிலும் ஒருபோதும் ஒழுக்கக்கேடான செயலை செய்ய மாட்டாள் என்பது நகோமியினுடைய நம்பிக்கை. அதே சமயத்துல போவாசை குறித்த ஒரு மிக உயர்ந்த ஒரு நம்பிக்கை. போவாஸ் ஒரு நல்ல மனிதர், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர், ஒருபோதும் கடவுளுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடியவர் அல்ல. ஆகவே நிச்சயமாக இவர்கள் இருவருக்கிடையே எந்த தவறான செயல்களும் நடந்து விடாது என்கிற நம்பிக்கையில தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய சொல்லுகிறாள். 4வது வசனத்துல பார்த்தோம்னா அவ என்ன சொல்றான்னா, நீ பொறுமையோடு காத்திருந்து அந்த விருந்தெல்லாம் முடிந்த பிறகு போவாஸ் போய் படுத்து அவன் தூங்குகிற போது அவனுடைய கால்கள் மேல் போர்த்திருக்கிற போர்வையை விலக்கி அவனுடைய காலுக்கு குறுக்காக படுத்துக்கொள். இதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய காலுக்கு கீழே போய் படுத்துக்கோ. இதுதான் சொல்ற ஒரு இதுலதான் நீங்க நகோமியினுடைய சிந்தனையை பார்க்கணும். பாருங்க, நம்ம நகோமியோட இல்ல. இப்ப நகோமிட்ட போய் கேட்கவும் முடியாது, நகோமி நீங்க என்ன நினைச்சு இதை செஞ்சீங்க. ஆனா நகோமி பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் நமக்கு நகோமி என்ன சிந்தனையோடு இதை சொன்னால் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணும் போதுதான் நகோமியை பத்தி ரொம்ப தேவையில்லாம தவறா பேச ஆரம்பிச்சிரும். நகோமி சொன்னது, அவனுடைய கால்களின் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற போர்வையை விலக்கி காலுக்கு கீழே நீ படுத்துக்கோமா. இதுதான் ரூத்துக்கு சொன்னது.
இது போவாசுக்கு தனக்கு ஆதரவு தேவை, அந்த ஆதரவையும் பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு நீர் மட்டுமே தகுதியானவராக, உரிமையானவராக இருக்கிறீர் என்பதை உணர்த்துகின்ற செயலாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நகோமி அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த திட்டத்தையே அவள் போட்டிருக்கிறத பாக்குறோம். அதை பத்தி தன்னுடைய மருமகள் கிட்டையும் அவ பேசி இருப்பான். நிச்சயம் அதை பத்தின விளக்கங்கள் எல்லாம் அந்த அம்மா கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ரூத் வந்து சொன்ன மறுமொழி என்ன? அதுக்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றாள். ரூத்தினுடைய கீழ்ப்படிதலை நாம் அங்க பார்த்தோம். இது வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்ததனுடைய சுருக்க விளக்கம். அடுத்த வசனத்தை, அதாவது 6வது வசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக சில காரியங்களை, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வேதத்தை படிக்கிற போது ரொம்ப கவனமா படிக்கணும். வேதத்தை படிக்கிற போது பாரத்தோட, ஜெபத்தோட, பரிசுத்த ஆவியானவருடைய ஒளியூட்டுதலுக்காக அவர் வந்து அந்த வேத பகுதிகளை நமக்கு விளக்கப்படுத்தணுங்கிற அந்த பாரத்தோட, ஜெபத்தோட படிக்கணும். பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, வேதத்தை எழுதி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தை விளக்கப்படுத்தாவிட்டால் ஒருவனும் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. தலைகீழ நின்று படிச்சாலும் வேதம் புரியாது. அந்த வேதத்துக்கான தவறான விளக்கத்தை கொடுக்கறதுல ரொம்ப துணிச்சல் உள்ளவர்களாக மாறி போயிருவோம். இன்னைக்கு சமுதாயத்துல அப்படி எத்தனையோ தவறான உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லாத போதனைகளை, வேத பகுதிகளை பயன்படுத்தி தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே வேதத்தை படிக்கிற போது ரொம்ப கவனமா படிக்கணும். ரொம்ப குறிப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை படிக்கிற போது, நமக்கு தவறான புரிதலை கொடுக்கக்கூடிய வேத பகுதிகளை படிக்கிற போது ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடும் தேவ பக்தியோடும் அதை நம்ம படிக்கணும். அந்த பகுதிகளை அப்படிதான் அணுகணும். நம்முடைய உலக எண்ணங்களையும் மாம்ச சிந்தனைகளையும் கொண்டு வந்து அந்த வேத பகுதியில போட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா, நாம என்னத்தை மனசுல நினைச்சு படிக்கிறோமோ அதுதான் அர்த்தப்படும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன கண்ணோட்டத்தோட, நீங்க என்ன பார்வையோட அந்த வேத பகுதியை அணுகுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய புரிதலும் மாறி போயிடும். அதனாலதான் சொன்னேன், மாம்ச சிந்தனையோடு வேதத்தை பார்ப்பது ஆபத்தானது. இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற எத்தனையோ பேர் அப்படி மாம்ச பிரகாரமாக விளக்கங்களை கொடுக்க போய் ரொம்ப தவறான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத சரியாக புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். சரியான சிந்தனையோடு வேதத்தை நாம் அணுகுகிற போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி நாம் அணுகுகிற போது அந்த பகுதி நமக்கு சரியான விளக்கங்களையே கொடுக்கும். வேத விளக்க விதிமுறைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்னன்னா, வேதமே வேதத்தை விளக்குகிறது. வேதத்தை நம்ம புரிந்து கொள்ள வேதம் தான் நமக்கு உதவி செய்யும். அப்படி நம்ம பார்க்கும்போது நகோமியினுடைய இந்த திட்டத்தை பத்தி பல தவறான விளக்கங்களை கொடுத்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. நகோமி தவறான எண்ணத்தோடையே ரூத்தை இப்படி செய்ய சொல்லுகிறாள் என்று குற்றம் சாட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ரூத்தை ரொம்ப கடுமையாக பேசி இருக்கிறது உண்டு. இந்த செயலின் அடிப்படையில ரூத் வந்து தன்னுடைய மாமியினுடைய இந்த வார்த்தைகளுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னா, அது ஒரு புறஜாதி பண்பாட்டிலிருந்து வந்த ஒரு பழக்கம். ஆகவே ரூத் செய்ததும் தவறு என்று இந்த ரெண்டு பேரையும் மாறி மாறி ஒரு தவறான ஒரு செயலை செய்து விட்டதாக அவங்க சாடுகிறது உண்டு. நகோமி எந்த தவறான எண்ணத்தோடையும் ரூத்தை அப்படி சொல்லவில்லை என்று நாம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். நாம தவறா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மனிதர்களோடு நாமும் ஒருவராக இருந்து வேதத்தை சரியாக நிதானித்து பார்க்காம நம்ம மனசு போன போக்குல தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சிந்திக்க வேண்டியது வந்துவிடும். ஆகவே ரொம்ப கவனமாக அதை அணுகணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நகோமி எந்த தவறான எண்ணத்தோடும் இந்த திட்டத்தை ஏற்படுத்தவில்லை. அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றோம்? நல்லா கவனிங்க. நகோமியினுடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகிறது, ரூத்தினுடைய செயல்பாடு அதை வெளிப்படுத்துகிறது. ரெண்டு அருமையான காரியங்கள் இதுல ஒத்து போகிறது. பாருங்க, நான் இப்படி எல்லாம் சொல்லும் போது நகோமிக்கு வந்து
நான் சார்பா பேசுறதோ நகோமியை உயர்த்துவதற்காக பேசுறதெல்லாம் இல்ல. அந்த பகுதியில இல்லாத தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வந்து மனுஷீக சிந்தனைகளை போட்டு விடாதபடிக்கு கவனத்தோடு இருக்கணுங்கிறத தான் நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நகோமியினுடைய வார்த்தைகளை பாருங்க. அவ என்ன சிந்தனையோடு அதை சொல்லி இருக்கிறாள் என்பதை 4வது வசனத்துல பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவள் சொல்லுகிறாள், நீ போய் படுத்துக்கொள், அவனுடைய கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். நீ அப்படி செய்கிற போது அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றால். அது எதை அர்த்தப்படுத்துகிறது? நீ அவனுக்கு கீழே போய் ஆதரவு தேவை என்பதை நீ அவனுக்கு உணர்த்தும் விதமாக படுத்துக் கொள்ளுகிற போது அவன் நிச்சயமாக போவாஸ் மேல எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. நீ என்ன செய்யணுங்கிறத அவன் உனக்கு சொல்லி அனுப்புவான். நீங்க பாருங்க, இந்த நகோமியினுடைய எண்ணங்களும் நகோமியினுடைய அந்த திட்டமும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக போடப்பட்டது. இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ரூத்துடைய செயல்பாடுகளும் போவாசினுடைய செயல்பாடுகளை பற்றி நகோமி என்ன நம்பி இருந்தாலும் அது அற்புதமாக வெளிப்பட்டது. ரூத்தும் தன்னுடைய ஒழுக்கத்தை காத்துக்கொண்டால், போவாசும் தன்னுடைய கண்ணியத்தை காத்துக்கொண்டார். நகோமியின் திட்டத்தை பற்றிய வேதபூர்வமான மேலதிகமான சில விளக்கங்களை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல இப்ப நான் இத சொல்லுகிற குறிப்பின் மூலமாக நகோமியினுடைய செயலை நியாயப்படுத்தவோ அல்லது நகோமியை உயர்த்துவதோ என்னுடைய எண்ணம் கிடையாது, நோக்கம் கிடையாது. முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லா வேத விளக்க வல்லுநர்களைப் போல நகோமியினுடைய வழிகள் கர்த்தருக்கு ஏற்றதல்ல. அதை நம்ம உறுதியா தான் இருக்கோம். அந்த செயலை நகோமி செய்திருக்க கூடாது, அந்த இந்த விதமாக செயல்பட சொல்லி இருக்க கூடாது. அது கர்த்தருடைய வழி அல்ல. கர்த்தருடைய பராமரிப்பின் செயலை நம்பி கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய, அவர் செயல்பட காத்திருக்க வேண்டிய நகோமி இப்படி செயல்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம உறுதியாக நம்புகிறோம். ஆனா அதே சமயத்துல சற்று பொறுமையோடு இருந்து நகோமி அங்கு என்னதான் செய்திருக்கிறாள்ன்றத பார்க்க வேண்டியது அவசியம். உண்மையிலேயே நகோமி பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய வழிகளின்படி இதை செய்திருக்கலாம். ஆனா அவ என்ன செய்யறானா, அந்த காரியத்தை தன்னுடைய கைகளில் எடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறாள். அது தவறுதான். அதுக்கு நாம சார்பா பேசவே இல்லை. நகோமியினுடைய செயல் கர்த்தருடைய வழிகளின் படியானது அல்ல. அவள் செய்தது தவறுதான். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக மனித பலவீனங்களையும் அருமையாக ஆண்டு கொண்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார்கிறதையும் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அதனால நகோமியினுடைய செயலை நியாயப்படுத்தவோ அல்லது நகோமியினுடைய பெயரை ரொம்ப உயர்த்தணுங்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா அதே சமயத்துல நகோமியை ரொம்ப கீழே பார்த்து அவர் ரொம்ப தவறான எண்ணத்தோடு அதை செய்து விட்டான்னு ஒரு குற்றவாளி கூண்டிலேயே நகோமிய ஏற்றி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நகோமி செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, கர்த்தர் செயல்படுகிற வரைக்கும் அவருடைய பராமரிப்பின் செயலுக்கு காத்திருக்க வேண்டும். அதை செய்யாம அந்த பொறுப்பை தான் கையில எடுத்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டு செய்தது தவறுதான். ஆனா ஏன் நகோமி அப்படி செய்யணும்? அதனால அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த செய்திக்கு தலைப்பே நகோமியின் திட்டம் சதிக்கானதா சாதனைக்கானதா? நகோமியின் திட்டம் சதிக்கானதா சாதனைக்கானதா? ஏறக்குறைய பாதி நேரம் போன பிறகுதான் அந்த தலைப்பே நான் உங்களுக்கு சொல்றேன். பாக்குறதுக்கு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கா? நகோமியின் திட்டம் சதியா சாதனையா? அப்போ ஒரு நடுவர் உட்கார்ந்துகிட்டு ரெண்டு பக்கமும் சதின்னு ஒரு பக்கம் பேசும், சாதனைன்னு ஒரு பக்கம் பேசும். கடைசியில நடுவர் யாரு சிறப்பா பேசியிருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்து யாருடைய கருத்துக்கள் எல்லாம் சரியா முன் வைத்திருக்கிறாங்கன்னு பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுவார். அதெல்லாம் இங்க செய்ய போகிறது இல்ல. இந்த தலைப்பு ஏன் வச்சிருக்கிறேன்னா, நிறைய பேர் நம்புறது என்னன்னா, ஒரு சதி திட்டத்தோடு நகோமி இந்த திட்டத்தை தீட்டி இருக்கிறார். அதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் வேதத்தை பொறுமையா பார்க்கலாம். நகோமியினுடைய திட்டத்தை பற்றிய மேலதிகமான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம்.
நகோமியினுடைய திட்டம் பார்ப்பதற்கு தவறானதாக கேடானதாக தோன்றிய போதிலும் இது மிகவும் நேர்த்தியாக ஆராயப்பட்டு கணிக்கப்பட்டு பாதுகாப்போடு திட்டமிடப்பட்ட திட்டமாகவே இதை நாம பார்க்கிறோம். 3 வார்த்தைகள் ரொம்ப அவசியம். ஆராயப்பட்டு கணிக்கப்பட்டு பாதுகாப்போடு திட்டமிடப்பட்ட திட்டமாகவே இந்த திட்டத்தை நாம பார்க்கிறோம். இதுக்கு சில காரணம் இருக்கு. அந்த காரணங்களை நான் விளக்குகிறேன் பாருங்க. ரொம்ப முக்கியமா 3 காரணங்கள். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நகோமி இந்த திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், 6 to 8 வாரங்கள், கிட்டத்தட்ட 2 மாசம் ரூத் போவாசுடைய வயல் நிலங்களுக்கு சென்று இப்படி கதிர்களை எல்லாம் சேகரித்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. போவாஸ் தன்னிடத்துல எப்படி நடந்து கொண்டார் என்கிற காரியங்கள் எல்லாம் தன்னுடைய மாமியின் இடத்துல ரூத் சொல்லுகிறாள். அங்க வயல் நிலத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே நகோமியினுடைய எண்ணத்துல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கிறது. போவாசினுடைய செயல்பாடுகள் நகோமிக்கு சில உண்மைகளை உணர்த்துகின்றன. அப்போ நகோமி என்ன செய்கிறாள்னா, நடக்கிற சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறாள். அவள் ஒரு கணிப்புக்குள்ளாக வருகிறாள். ஒரு பாதுகாப்போடு அந்த திட்டத்தை தீட்ட முடிவு செய்கிறாள். முதல்ல பார்க்கலாம் அவ என்னத்தை அப்படி ஆராய்ந்து பார்த்திருக்கிறாள். வேதம் ஆராயப்பட்டிருக்கிறது. நகோமியினுடைய எண்ணம் வேத வழிகளுக்கு உட்பட்டு நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே நகோமி நினைச்சிருந்தா வேற யாராவது ஒருத்தரை ரூத்துக்கு திருமணம் செய்து வைத்திருக்க முடியும். அதுக்கான காரியங்களை செய்திருக்கலாம். அல்லது எத்தனையோ வழிகள்ல நகோமி ஈடுபட்டிருக்கலாம் ரூத் பாதுகாப்பாக இருப்பதற்கு. ஆனா போவாஸ பத்தி கேள்விப்பட்டு போவாஸ் தன்னுடைய நல் செயல்கள் மூலமாக ரூத்தோடு நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுகிற நகோமிக்கு வேதம் ஞாபகத்திற்கு வருகிறது. தன்னுடைய வாழ்க்கையில பலமுறை கர்த்தருடைய வழிகளை மீறி செயல்பட்டதால தான் பல துன்பங்களை அனுபவித்திருந்த நகோமிக்கு இப்போ ஒரு தெளிவான புரிதல் வருகிறது. தான் அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடந்ததுதான் காரணம்ங்கிறத அவள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறாள். நகோமியுடைய மனது இப்போ புதிதாக்கப்பட்டிருக்கிறது. இனி செய்ய போகிற காரியங்களை கர்த்தருடைய வழிகளின்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்குள் வருகிறது. அதத்தான் ரூத்துடைய வாழ்க்கை பாதுகாப்பா திருமணத்துல முடியணுங்கிறதுல அவ யோசித்து பார்க்கிறாள். வழி தவறானது, ஆனா அது வேதபூர்வமாக யோசித்து பார்க்கிறாள். இதுக்கு என்ன சரியான ஒரு வழி? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இஸ்ரவேல்ல ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், தன் சகோதரன் ஒருவன் குழந்தை இல்லாமல் இறந்து விட்டால் அவனுடைய சகோதரன் இறந்து போனவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு அந்த சந்ததி தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு வேண்டிய காரியங்களை செய்யணும். அதான் கர்த்தருடைய கட்டளை. அத மனசுல வச்சுதான் ரூத்த போவாசுக்கு திருமணம் செய்து வைக்க நகோமி நினைக்கிறாள். ஏன்னா போவாஸ் தான் மீட்கும் உறவினன், கின்ஸ்மேன் ரிடீமர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த 2வது அதிகாரம் 1 வசனத்திலே நம்ம பார்த்துட்டோம். போவாஸ் மீட்கும் உறவினனாக இருக்கிறான். ஆகவே நகோமி அதை யோசிச்சு பார்த்து போவாஸ் கிட்ட இப்படி ஒரு அப்பீல் வைக்கலாம், அது நீதியானதாக இருக்கும், அது கர்த்தருடைய வழிகளுக்கு உட்பட்டதாக இருக்கும், அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்துதான் அந்த முடிவுக்கு வருகிறாள். இது முதல் காரியம். நகோமியினுடைய எண்ணம் வேத வழிகளுக்கு உட்பட்டது. ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிற அந்த கட்டளைக்குள்ளாக அதை செய்வதற்கு அவள் யோசித்து திட்டமிடுகிறாள். இரண்டாவது காரணம் என்ன? போவாசினுடைய வார்த்தைகள் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை எடை போடுறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒருத்தர் எதுக்காக நம்மகிட்ட இதெல்லாம் பேசுறாரு, என்ன நோக்கத்தோடு அவர் பேசுகிறார், இதெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அறிவோடு அங்க நகோமி செயல்பட்டிருக்கிறார். இந்த திட்டத்தை போடுவதற்கு நகோமிக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருந்திருக்கிறது. ரூத் போவாசின் வயல் நிலங்களுக்கு சென்று வந்த பிறகு அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நகோமியின் இருதயத்துல ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றன.
போவாசுடைய வார்த்தைகளும் அக்கறையான செயல்பாடுகளும் ரூத் மீது போவாசுக்கு விருப்பம் இருந்திருக்கிறது என்பதை நகோமிக்கு நினைவுபடுத்துகிறது. புரியுதா உங்களுக்கு? போவாஸ் ரூத் மீது காட்டின அக்கறையும் கனிவான பேச்சுக்களும் ரூத் இடத்துல அவர் செயல்பட்ட விதமும் போவாசுக்கு ரூத் மீது விருப்பம் இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாகவே நகோமி பார்த்திருக்கிறாள். போவாஸ் ரூத்தை பற்றி விசாரித்த பிறகு அவருடைய எண்ணத்துல நிச்சயம் ரூத் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லி வேத விளக்க வல்லுநர்கள் சொல்றாங்க. நிச்சயமாகவே போவாசினுடைய இந்த செயல்பாடுகள் எதை காட்டுகிறது என்றால் ரூத் மீது போவாசுக்கு இருந்த ஒரு விருப்பத்தை காட்டுகிறதுன்னு விளக்கி இருக்கிறார். நகோமி அதை உணர்ந்து கொண்டவளாக அதற்கேற்ற விதத்துல செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கிறா, போவாசுக்கு ரூத் மீது விருப்பம் இருக்கிறது என்பதை அவ கணிக்கிறாள். இரண்டாவது, நியாயப்பிரமாணமும் அதற்கேற்ற வழியை செய்து கொடுத்திருக்கிறது. கின்ஸ்மேன் ரிடீமராக, மீட்பின் உறவினராக போவாஸ் இருக்கிறத பார்க்கிறார். நகோமிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தன்னை விட போவாசுக்கு நியாயப்பிரமாணத்தின் அர்த்தங்கள் எல்லாம் நல்லா தெரியும். நான் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை போவாஸ் கிட்ட வைக்கும் போது போவாசினுடைய சிந்தனை வேதபூர்வமாக சரியாக இருக்கும் என்பது அவளுடைய நம்பிக்கை. அதன் விளைவாகவே இந்த திட்டத்தை அவ முடிவு செய்கிறாள். ரூத் இடத்துல அப்படி சொல்லுகிறாள். அதனாலதான் ரூத் போவாஸ் கனிவோடு நடத்தி இருக்கிறார் என்பதையும் அவள் புரிந்து கொள்ளுகிறாள். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்குங்க. உண்மையிலேயே போவாசுக்கு ரூத் மீது ஒரு விருப்பம் இருந்திருந்தாலும் வரலாற்றை பார்க்கிற போது ரூத்தை விட போவாஸ் சற்று வயது கூடியவராக இருக்கிறார். ரூத் ரொம்ப ஒரு இளம் பெண், போவாஸ் கொஞ்சம் வயசானவர். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க ஒரு 10 to 20 வயது வரைக்கும் அவருக்கு கூட இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிலர் உறுதியா சொல்றாங்க 20-25 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் ரூத்தை விட. இப்ப ரூத்துக்கு 40 வயசுனா போவாஸ்க்கு 60-65 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிலர் எப்படியாவது ஒரு 20 வருட இடைவெளி அவங்க 2 பேருக்கு இடையிலையும் இருக்கும். போவாஸ் கொஞ்சம் வயது மூத்தவர். ஆகவே அவர் நேரடியாக ரூத்தை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். அந்த பெண்ணை பத்தி கேள்விப்படுகிறார், அவளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கேள்விப்படுகிறார். அவருக்கும் நல்லா தெரியும் மீட்கும் உறவினனாக நான் இருக்கிறேன்றது தெரியும். ஆனா எனக்கு வயசு கொஞ்சம் கூட இருக்கே, ஒரு சின்ன பெண்ணுகிட்ட போய் என்ன திருமணம் செய்துக்குவியான்னு நான் எப்படி பேசுவேன் என்கிற ஒரு தயக்கம் போவாசுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் போவாஸ் ரூத்தை எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அங்கெல்லாம் மகளே என்று சொல்லுகிறார். அந்த மகளே என்கிறது எதை அடையாளப்படுத்துகிறதாக பார்க்கிறோம்னா அந்த வயது வித்தியாசம். ஒரு சிறு பெண்ணாக இருக்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். இதெல்லாம் போவாசினுடைய செயல்கள் மூலமாக ரூத் கணித்து பார்க்கிறார். அதெல்லாம் மனசுல வைத்துத்தான் இந்த திட்டத்தை ரூத் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் 2 காரணம் சொன்னேன். இந்த திட்டத்தை ரூத் இப்படி செய்வதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் என்ன? வேதம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிற விதமாக போவாஸ் ரூத்தை மீட்கும் உறவினனாக இருக்கிறான். இரண்டாவது காரணம் என்ன பார்த்தோம்? போவாசினுடைய வார்த்தைகளும் போவாசினுடைய நடவடிக்கைகளும் ரூத் மீது போவாசுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறதாகவே நகோமி கணித்து இந்த திட்டத்தை தீட்டுகிறார். இனி மூன்றாவது காரணம், யாருக்குமே ஆபத்து இல்லாம யாருடைய பெயருக்கு எந்த களங்கமும் வந்துடாம ரொம்ப பாதுகாப்போடு இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் வேற யாரோடையும் சம்பந்தப்பட்டதல்ல. இந்த திட்டம் 3 பேரோட மட்டுமே நிற்கிற திட்டமாக இருக்கிறது. உண்மையிலேயே நகோமி இந்த திட்டத்தை போடும்போது அந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த திட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ரொம்ப ரகசியமாக அந்த திட்டம் காக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை போட்டது நகோமி, அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறது ரூத், அந்த திட்டத்தின் நாயகன் போவாஸ்.
இந்த 3 பேருக்குள்ள அந்த திட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக அந்த திட்டம் போடப்பட்டிருந்தது. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப கச்சிதமாக ஆராயப்பட்டு கணிக்கப்பட்டு பாதுகாப்போடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த திட்டத்தை பத்தி எந்த செய்தியும் தெரியாது. உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2 பெண்களுடைய செயல்பாட பாருங்க, எத்தனை ஆச்சரியம், எத்தனை அழகு. நகோமியும் சரி ரூத்தும் சரி இந்த திட்டத்தை போட்டு மருமகள் கிட்ட அந்த திட்டத்தை சொல்லி, மருமகள் அன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் மூச்சு காத்து கூட வெளியே போலங்க. இந்த 2 பெண்களுக்குள்ளாக இந்த திட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ப்ராவிடென்ஷியலா இந்த செய்தியெல்லாம் நான் தயார் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒரு மேகசின் வாசிட்டு இருந்தேன், ஒரு நாளிதழ் வாசிட்டு இருந்தேன். அந்த நாளிதழ்ல வந்த ஒரு கட்டுரை எதை பத்தியதுன்னா, ஓட்டவாய் பெண்கள். இதுதான் தலைப்பு அந்த கட்டுரைக்கு, ஓட்டவாய் பெண்கள். ஏன்னா உலகம் பெண்கள் அப்படித்தானே பாக்குது. அந்த கட்டுரையை எழுதினவங்க பெண்கள் ரகசியத்தை தங்கள் மனதில் வைத்திருக்க முடியாதவர்கள், மனசுக்குள்ள அதை வச்சிருக்கவே அவங்களுக்கு முடியாது, அதை யார்கிட்டயாவது சொல்லணும். உலகம் அப்படித்தான் பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பெண்களிடம் ஒரு விஷயத்தை சொல்வதும், அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறாங்க, பெண்களிடம் ஒரு விஷயத்தை சொல்வதும் செய்தித்தாளில் செய்தியை வெளியிடுவதும் ஒன்று. நியூஸ் பேப்பர்ல அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறது, ஒரு டெலிவிஷன்ல நியூஸ் பிளாஷ் பண்ற மாதிரி. அப்படித்தான் பெண்கள் அந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா பெண்களும் அப்படி இல்லைனாலும் சிலர் அதுல விதிவிலக்காக இருக்கிறார்கள், ரகசியங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பெரும்பாலான பெண்களால தங்களுடைய இருதயத்துல ரகசியங்களை காத்துக்கொள்ள முடிகிறதில்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன உதாரணம் தெரியுமா? 2 ஆண்களுக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தை. இந்த 2 ஆண்களும் சாதாரணப்பட்ட ஆண்கள் இல்ல. ஒருத்தர் நம்முடைய முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், இன்னொருத்தர் ராக்கெட் நாயகன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவங்க 2 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. போக்ரான்ல ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தணும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, வரலாறு திரும்பி பார்க்கும்போது அமெரிக்கா இந்தியா ஏதோ செய்யறாண்டா, இந்தியாவை கவனிக்கணும்னு சொல்லி 4 செயற்கைக்கோளை மேல ஏற்றி இந்தியாவையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரத்துலதான் இந்த திட்டத்தை போடுறாங்க. ரொம்ப வெற்றிகரமாக செய்து முடிச்சாங்க. யாருக்குமே தெரியாது. அத நீங்க போய் வாசிச்சு பாருங்க, எப்படி அதை அப்துல் கலாம் ஐயா சாதிச்சாருன்னு. பயங்கர ஆச்சரியமா இருக்கும். திட்டங்கள்லாம் மேல இருக்கக்கூடிய 4 செயற்கைக்கோளுக்கும் கண்ணில் மண்ணை தூவி நடக்கிற ஒரு விஷயமும் தெரியாம இருட்டோட இருட்டா பல நாட்கள் இரவு போகலாம் அந்த வேலை நீட்டா முடிஞ்சிருக்கு. அப்போ பிரதமரும் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் பேசுறாங்க. வாஜ்பாய் கேட்கிறாரு, என்ன கலாம், திட்டம் எல்லாம் ரெடியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா? அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் வெளியே தெரியாம மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே போச்சு. வாஜ்பாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எப்படிப்பா தெரியும், உனக்கும் கல்யாணம் ஆல எனக்கும் கல்யாணம் ஆல, அவ்வளவுதான், அதோட முடிச்சாச்சு அந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் ஆயிருந்தா நீ ஓ மனைவிட்ட சொல்லிருப்ப, அல்லது எனக்கு திருமணம் ஆயிருந்தா நான் என் மனைவிட்ட சொல்லிருப்பேன். ரகசியமா இருக்காது, வெளியே போயிருக்கு. ஆனா இப்போ அது ரகசியமாகவே இருக்கும். இத கோட் பண்ணி உலகம் அப்படிதான் பாக்குது பெண்களை. நிறைய நேரங்கள்ல பெண்கள் அப்படி நடந்துக்கிறது உண்டு. எதை மனசுல வைக்கணும், எதை வாயை திறந்து பேசணும்னு தெரியறதே இல்லை. என்னத்தையாவது சொல்லணும், யார்கிட்டையாவது சொல்லணும், என் மனசுல இருக்கிற பாரத்தையே நான் இறக்கி வைக்கணும். அது எவ்வளவு முட்டாள்தனமானது. இந்த நபரிடத்துல நான் இத பேசலாமா பேசக்கூடாதாங்கிற பகுத்தறியக்கூடிய நிலையில இல்லாம இருந்தா, வீட்டில் நடக்கிற காரியங்கள், கணவனோடு பேசுகிற காரியங்கள், சில இடங்கள்ல கணவனோடு அந்தரங்கத்தில் நடக்கிற காரியங்கள், குடும்பத்தில் எடுக்கிற முக்கியமான முடிவுகள், இதெல்லாம் பேசுறது நடக்கத்தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பிள்ளைகளையும் கணவனையும் வேலைக்கு அனுப்பியாச்சுன்னா வீட்டுல ஃப்ரீயா இருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுற பேச்செல்லாம் இதுதான். ஒரு நல்ல ஆரோக்கியமான பேச்ச பேசுவாங்களா? இல்ல, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு.
ஆனா இங்க இந்த 2 பெண்களை பாருங்க. ஒரு திட்டம் போடுறாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு முடிவு செய்யறாங்க. அது ரொம்ப கவனமாக அவர்களுக்குள்ளாகவே அந்த திட்டத்தை பாதுகாத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதுல அவங்க செயல்படுகிறதையும் நாம பார்க்கிறோம். தங்களுடைய திட்டம் நிறைவேறுகிற வரையில் அதை பற்றி ஒருவரிடமும் பேசாமல் கனகச்சிதமாக காரியத்தை நிறைவேற்றுகிறதுல கவனமாக இருந்திருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க யோசிக்கணும், இங்க கிறிஸ்தவ பெண்களாக இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல பாடம். உலகத்து பெண்களை பார்த்து அந்த உலகத்து பழக்கத்தை கத்துக்க கூடாது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எல்லா விஷயத்தையும் பாபா பாபான்னு உளறிட்டு திரியல அந்த பெண். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு, ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை ஊர் பூரா சொல்லி கணவனை அவமானப்படுத்துறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதான் அவங்களுக்குள்ளதான் முடிக்கணும். அதை கொண்டு வெளியில பேசி 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 அது அப்படியே 4 பேருக்கு போய் பாக்குறவங்க எல்லாம் அவங்கள தப்பா பார்க்க வச்சு, ஏன் இந்த செயலை செய்கிறீங்க? காரணம் என்னன்னா அதை மனசுல வச்சிருக்க முடியல. அது தப்பு. நான் எங்க இருக்கிறேன், யார்கிட்ட இருக்கிறேன், நான் என்ன பேசுறேன், நான் இத பேசலாமா பேசக்கூடாதா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த கட்டுரை எழுதின மாதிரி ஓட்டவாய் பெண்களாக இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் இப்படி ஓட்டவாய் பெண்களாக இருந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தாங்களே வேட்டு வைத்துக் கொண்டார்கள். கடைசியில் அது டைவர்ஸ்ல போய் நின்று அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. குடும்ப வாழ்க்கையே சிதஞ்சு பேர். நீதிமொழிகள் 31 பாருங்க, அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். பேசுகிறதுல ரொம்ப கவனம் உள்ளவளாக இருந்திருக்கிறாள். அவதான் நற்குணசாலியான பெண். ரூத்தும் நகோமியும் அந்த திட்டத்தை ரொம்ப கவனமாக வைத்து செயல்படுறாங்க. நம்ம பார்க்கணும். இந்த 3 காரணங்களையும் நகோமியினுடைய திட்டத்துல பார்க்கணும். வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து, ஓகே ரூத்தை யாருக்கு நான் திருமணம் செய்து வைக்கலாம், போவாசுக்கு திருமணம் செய்து வைக்கலாம், வேதம் அதை அனுமதிக்கிறது என்பதை அவள் சிந்தித்து பார்த்து, இதெல்லாம் நேத்து நைட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில செய்யற விஷயம் இல்ல. இதெல்லாம் பல நாட்களாக எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை யோசித்து பார்க்கிறாள். நகோமிக்கு இப்ப புத்தி வந்திருக்கிறது. நான் தவறா செய்து எவ்வளவு பிரச்சனைகளை மாட்டிக்கிறேன். ஓகே, போவாஸ் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட காமிக்கிற மாதிரி தெரியுது. வாயை திறந்து அவரால் சொல்ல முடியல. காரணம் வயசு தடையா இருக்கு. யோசிச்சு பார்க்க, வேத வழிகளை பார்க்க. 3வது அந்த திட்டத்தை ரொம்ப கவனமாக யாருக்கு பாருங்களேன். ஒருவேளை போவாஸ்ட போய் கேட்டு முடியாதுன்னு சொல்லி அது ஏதாவது ஒரு அசிங்கமா போயிடக்கூடாது. சமூக நிலை எவ்வளவு தடையா இருக்குன்றத நம்ம பார்த்திருக்கோம். அதனால இது ஒருவேளை ஃபெயிலியரா போனா கூட 3 பேரோட நின்று போயிடும். இருட்டோட இருட்டா காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நகோமிக்குள்ள இருக்கும், ரூத்து கூட இருக்கும், போவாஸோட அது முடிஞ்சு போயிடும். வேற யாருக்கு அது தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இப்படி ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறார். 2வது பார்ப்போம். இது வரைக்கும் அந்த நகோமியினுடைய திட்டத்தை பத்தி பார்த்தோம். 2வது, ஏன் நகோமி இந்த திட்டத்தை ஏற்படுத்தணும்? ஏன் நகோமி இந்த திட்டத்தை ஏற்படுத்தணும்? உண்மையிலேயே ரூத்துக்கு போவாச திருமணம் செய்து வைக்கணும்னா 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கணும். ஒன்னு போவாஸ் எடுத்திருக்கணும். ஆனா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், போவாஸ் கொஞ்சம் வயதானவராக இருக்கிறதுனால இதை நான் எப்படி பேசுறதுங்கிறதுல தயக்கம் காட்டுகிறார். ஆனா ரூத் மீது தனக்கு இருக்கிற அந்த விருப்பத்தை தன்னுடைய வார்த்தைகள் செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவரால் வாயை திறந்து பேச முடியல, அவருடைய சூழ்நிலை அது. 2வது, ரூத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, ரூத் ஒரு இளம் விதவை, ஒரு மோவாபிய பெண்ணாக இருக்கிறாள். அவளால போய் நேரடியாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனாக இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட போய் என்னை திருமணம் செய்து கொள்ளுக்கோன்னு சொல்லி நேரடியா கேட்க முடியாது. ஒரு நல்ல வேத விளக்க வல்லுநர் சொல்லுகிறார், இதை எப்படி நம்ம ரூத் கிட்ட எதிர்பார்க்க முடியும்? ரூத் நேரடியாக அங்க நடந்துகிட்டு இருக்கிற அறுப்புகளுக்கு மத்தியில
போவாஸ் முன்னாடி போய் இந்த ஒத்த கால மண்டிட்டு ஒரு ரோஸை கொடுத்து என்னை திருமணம் செய்து கொள்னு சொல்லுவாங்கல்ல இப்பெல்லாம், அப்படித்தானே அந்த லவ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்க. அது மாதிரி ரூத் செய்வதை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ரூத்தால அதை செய்ய முடியாது. இப்ப 2 பேருக்குமே அது பிரச்சனையா இருக்கு. வேற யாருக்கிட்டையாவது போய் செய்ய பார்க்கலாம்னா, போன வாரமே நான் சொன்ன மாதிரி வேற யார போய் அணுக முடியும்? யார் இவங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவா? அதனாலதான் நகோமி யோசித்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போடுகிறாள். போவாசால தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த முடியல. ஒருவேளை நகோமி நினைப்பதை போல போவாசுக்கு ரூத்தின் மீது விருப்பம் இருந்தாலும் தன்னுடைய வயது அதற்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்த தயங்குவார். ரூத்தினுடைய சூழ்நிலையும் அதை செய்வதற்காக சரியாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நகோமி இதற்கான வழிவகையை செய்து வைக்க களத்தில் இறங்குகிறாள். அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தன்னுடைய கையில எடுத்து அது செய்கிறத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நகோமியினுடைய எண்ணம்லாம் ஓகே, வேதபூர்வமா ஒரு சரியான கின்ஸ்மேன் ரிடீமரை திருமணம் செய்து வைக்கணும்ன்றதெல்லாம் ஓகே, போவாசுடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தித்ததெல்லாம் ஓகே, போவாசுக்கும் ரூத் மீது விருப்பம் இருந்திருக்கிறதுன்றத கணித்ததெல்லாம் ஓகே, யார் பேருக்கும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு ரகசியமாக செய்து முடிக்கணுங்கிறதெல்லாம் சிந்தனெல்லாம் ஓகே தான். ஆனா எங்க தெரியுமா நகோமி தவறிவிட்டால், அதை தன்னுடைய கையில எடுத்து அதை இப்படித்தான் செய்யணும்னு தீர்மானித்ததுல தவறிவிட்டாள். அங்கதான் வேத விளக்க வல்லுநர்கள் கொஞ்சம் நகோமியினுடைய எண்ணத்தோடு முரண்படுகிறார்கள். கர்த்தருடைய பராமரிப்பின் செயலை சார்ந்திருந்து அவருடைய திட்டம் அவருடைய நேரத்தில் அவரால் செய்யப்பட வேண்டும் என்பதில் பொறுமை இல்லாமல் போய்விட்டால், அப்படியான பொறுமை இல்லாம தானே செஞ்சுட்டான். ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய சித்தமும் இது நடக்கும் என்பதாக இருந்தால் நகோமி என்ன செய்திருக்க வேண்டும்? அதை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருந்து ஜெபத்துல வச்சிருக்கணும். ஒரு வேத விளக்க வல்லுநர் சொல்லுகிறார், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நாம் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஆபத்தானது. அது ஒரு பயன்பாடு அங்க படிக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தாகவும் போய் முடிஞ்சிடலாம். கர்த்தர் செயல்பட வேண்டிய நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அவர் நிச்சயமாக செயல்படுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் செயல்பட வேண்டிய காரியத்தை நம்முடைய கரங்கள்ல எடுத்து செயல்படுவது என்பது மிகவும் ஆபத்தானது. நகோமி இந்த செய்த இந்த திட்டம் உண்மையிலே ஆபத்து. நீ யோசிச்சு பாருங்க, போவாசுடைய வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுக்கு முந்தின அதிகாரத்துல போவாஸ் சொல்லலையா, ரூத் தன்னுடைய வயல் நிலங்களுக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் ரூத் என்ன செய்யக்கூடாது, அதட்டக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு இளம் பெண், அவளுக்கு பயங்கரமான ஆபத்துகள் இருக்கு, வயல் நிலங்கள்ல ஆபத்துகள் இருக்கு. வயல் நிலங்கள் என்ன வீடுகளுக்கு மத்தியிலேயா இருக்கும்? வீடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், வயல் நிலங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். எத்தனையோ விதமான ஆபத்துகள் ரூத்துக்கு இருக்கும். நகோமியினுடைய வார்த்தைகளே நீங்க நினைச்சு பாருங்க. நீ வேற வயல்களுக்கு போறதுனால மனிதர்கள் உன்னை எதிர்க்காதபடிக்கு, உனக்கு ஆபத்து வராதபடிக்கு நீ என்ன செய்? போவாசுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வயல் நிலங்கள்ல தங்கிடு. பகல் நேரத்திலேயே இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால், அந்த இரவுல இளம் பெண்ண ஒரு வயல் நிலத்துக்கு அனுப்புகிறதுன்றது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம்னு யோசிச்சு பாருங்க. இது வாழ்க்கையே பணைய வைக்கிறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? கொஞ்சம் தப்புனாலும் உயிரே போயிரும்னு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு ஆபத்தான செயல் தான் இது நகோமி செய்ய சொன்னது. ஆனா ரூத் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ரூத்துடைய அருமையான ஒரு குணங்கள் இங்கதான் வெளிப்படுது. அதனால அடுத்து நாம என்ன பார்க்கலாம்னா, இந்த ரூத்தினுடைய செயல்பாடுகளை நாம பார்க்கலாம். இதுவரை நகோமியினுடைய திட்டத்தை பற்றின விளக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம்.
நகோமியின் திட்டம் சதிக்கான திட்டம் அல்ல என்பதை நாம உணர்கிறோம். நகோமியின் திட்டம் சதிக்கானதா சாதனைக்கானதா? அதுதான் தலைப்பு. நகோமி யாரையும் வஞ்சிக்கணும், ஏமாத்தணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த திட்டத்தை தீட்டவில்லை. ஆகவே இது சதிக்கான திட்டம் இல்லை. ஒருவேளை போவாச வஞ்சித்து ஏமாத்தி அவமானத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த திருமணத்தை நடத்தணும்னு நகோமி நினைச்சிருந்தா அது சதிக்கான திட்டம். ஆனா நகோமிக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல. நகோமியினுடைய எண்ணம் முழுசுமே ரூத்துடைய எதிர்கால பாதுகாப்பான திருமண வாழ்க்கையை பற்றியது. அதை மிக கவனத்தோடு திட்டமிட்டு செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான். இதுல எந்த சதியுமே இல்ல. போவாசை ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. ரூத்துக்கு வஞ்சனையா செய்யணும்ன்றது எண்ணம் கிடையாது. அதனால சதிக்கான திட்டம் அல்ல. சரி, அப்படின்னா இந்த திட்டம் சாதனை அடைஞ்சிருச்சா, அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருச்சா என்பதுதான் அடுத்த கேள்வி. இந்த திட்டம் வெற்றி அடைந்ததா என்பதை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு திட்டம் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் அந்த திட்டம் எவ்விதமாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. திட்டம்லாம் நல்லா போட்டுடலாம், பிளான் எல்லாம் நல்லா போட்டுடலாம். ஆனா செய்ய வேண்டியவன் அந்த பிளானை சொதப்பிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். திட்டம் நல்லா இருந்தாலும் செயல்கள் நல்லா இல்லாட்டி அந்த திட்டம் தோல்வியில தான் முடியும். நல்ல முறையில திட்டமிடப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வீடு கட்டி இருந்தத ஒரு வீடியோல போட்டிருக்காங்க. வித்தியாசமான வீடு. என்னன்னா அந்த வீட்டுல படிக்கட்டு வந்து இப்படி சுருளா ஏறி போகுது இல்ல, அப்படி வளைவா ஏறி போகும். கட்டுன மனுஷன் பிளான் எல்லாம் பக்காவா இன்ஜினியர் போட்டு கொடுத்திருக்கிறார். ஏறி போக வேண்டிய படிக்கட்டு கீழே இருக்கு, வளவளப்பா இருக்க வேண்டிய பகுதி மேல இருக்கு. அப்படின்னா நம்ம நடந்து போக வேண்டிய பகுதி வந்து வளவளன்னு சர்க்கிள் போற மாதிரி இருக்கு. யாரையாவது மேல கொண்டு போய் நிப்பாட்டி அதுல தள்ளி விட்டோம்னா அந்த சர்க்கிள்ல வர மாதிரி கீழே வந்து சேருவார். நம்ம வீட்டெல்லாம் படிக்கட்டு எப்படிங்க இருக்கு, ஒவ்வொரு படியா தானே ஏறி போறோம். அந்த படிக்கட்டு அப்படியே கீழே இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படி கட்டிட்டாங்க. இன்ஜினியர் வந்து பார்த்து என்னடா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க கேட்டா, நீங்க தானே இப்படி பிளான போட்டு கொடுத்தீங்க, நீங்க போட்ட பிளான் மாதிரியே நான் கட்டிட்டேன். என்ன பிரச்சனைனா இன்ஜினியர் போட்ட பிளான் எல்லாம் சூப்பர் பிளான், அருமையா பார்த்த இந்த மேஸ்திரியா கட்டுற அந்த கொத்தனார் என்ன பண்ணிட்டான்னா பிளான தலையில வச்சு கட்டிட்டான். தலையில வச்சனால படிக்கட்டு கீழே போயிருச்சு, வழுக்கல் மேல வந்துருச்சு. அப்ப ஒவ்வொரு முறையும் லிப்ட்ல போய் கீழே சறுக்கியா வர்றது அந்த வீட்டுல. திட்டம் எல்லாம் நல்லா இருந்தாலும் அந்த திட்டத்தை செய்கிறவர்கள் சொதப்புனா திட்டமே போச்சு. அது மாதிரிதான் நகோமியினுடைய திட்டம் எல்லாம் இங்க இருந்து ரூத் வந்து அதுல சொதப்பி இருந்தா போயிருக்கும். ரூத் எப்படி செயல்பட்டால் என்பதை தான் அடுத்து நம்ம கவனிக்கணும். ரூத்தினுடைய செயல்பாடு நகோமியினுடைய அந்த திட்டத்துக்கு வெற்றியை கொண்டு வந்ததா என்பதான் 6வது வசனம் நமக்கு விளக்குகிறது. 3வது குறிப்பாக அதை பார்க்கலாம். 2 குறிப்பு பார்த்திருக்கிறோம். நகோமியினுடைய திட்டத்தை பத்தின விளக்கங்களை பார்த்தோம். 2வது ஏன் நகோமி அந்த திட்டத்தை ஏற்படுத்தணும், ஏன் மற்ற 2 பேரால செய்ய முடியாது, அதனால நகோமி அந்த பொறுப்பை தன்னுடைய கரங்களில் எடுத்து அதை செய்யறார். இப்ப அந்த திட்டம் வெற்றி அடைந்ததா, அது யாருடைய செயல்பாட்டில் இருக்கு, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற ரூத்தினுடைய கரங்களில் இருக்கிறது. 3வது குறிப்பாக அதை பார்க்கலாம். ரூத்தின் ஒழுக்கமான செயல்பாடு 3வது. 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். சரிங்களா? அப்படி என்ன செய்தா? 7வது வசனத்துல போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அப்படின்னா தானிய குவியல் இருக்கு பாத்தீங்களா, தானியங்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருப்போம்ல, அந்த தானிய குவியல்களுக்கு பக்கத்துல அவைகளை பாதுகாக்கும் விதமாக அவர் படுத்திருக்கிறார். படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். அப்ப எவ்வளவு மென்மையாக அவன் நடந்து போயிருக்கணும். கால்ல பொத்தி இருக்கிற போர்வையை விலக்கி படுத்து அந்த போர்வையை தன் மீது போர்த்து கொள்ளுகிற வரைக்கும் போவாசுக்கு முழிப்பு தட்டாம இருக்கணும்னா அவ எவ்வளவு கவனமா அதை செஞ்சிருக்கான்.
யாராவது படுத்திருக்கும் போது போர்வையை கொஞ்சம் இழுத்தா தூக்கம் அப்படியே கலைஞ்சிடும் தெரியுமா? கும்பகர்ண மாதிரி தூங்க மாட்டோம். கும்பகர்ணனுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. போர்வை கொஞ்சம் விலகிட்டாலோ கால் கொஞ்சம் போர்வையை விட்டு வெளியே வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா காலை அட்ஜஸ்ட் பண்ணி போர்வையை மூடும். ஆனா இங்க ரூத்தினுடைய செயல்பாடு போவாசினுடைய தூக்கத்தை எந்த விதத்திலையும் கெடுக்காம அமைதியா வந்து படுத்துட்டு. நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரூத் எப்படி செயல்பட்டு இருக்கிறான்னா, தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம், அந்த கற்பித்த என்கிற வார்த்தையை பார்த்தோம்னா ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல சில இடங்கள்ல கமாண்டட்னு போட்டிருக்கு, சில இடங்கள்ல இன்ஸ்ட்ரக்டட்னு போட்டிருக்கு. ரெண்டு வார்த்தையுமே அதுல சரியாக பொருந்தி வரக்கூடியது. அதாவது எப்படி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மாமி தனக்கு கட்டளை இட்டாலோ அதுல அணுவளவும் பெசகாமல் ரூத் அதை செய்து முடிக்கிறாள். ரூத் நகோமி தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு, நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கம்மா, நீங்க வயசானவங்கம்மா, உங்களுக்கு என்னமா புத்தி இருக்கும், இப்படி எல்லாம் செஞ்சா என்ன சரியா வரும் அப்படின்னு அவ மனசுல நினைச்சத அங்க செய்யல. மாறாக தன் மாமி தனக்கு என்ன சொன்னாலோ, எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அப்படியே அதை பின்பற்றி செய்ததை பார்க்கிறோம். அங்கதான் ரூத்தினுடைய ஒழுக்கத்தை பார்க்கிறோம். அருமையான ஒழுக்கம் உள்ள ஒரு பெண். அப்படி மாமி ரூத்துக்கிட்ட என்ன சொல்லி இருந்தா 3-4 வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அம்மா, நீ நல்லா குளிச்சு எண்ணெய் பூசி உன் நல்ல டிரெஸ், உன்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் டிரெஸ், இதை நீ போட்டுக்கிட்டு களத்துக்கு போ. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு படுக்கிற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இரு. எல்லாம் படுத்த பிறகு போவாஸ் எங்க படுத்திருக்கிறார்ன்றத பார்த்து அங்க போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கோ. இதான் மாமியார் சொன்னது. ரூத் என்ன செய்தால் பாருங்க, 7வது வசனத்துல. அப்படியே போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியில் படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். ரூத் தன்னுடைய செயல்கள்ல அவசரப்படவே இல்லை. ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ளுகிறாள். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இருட்டுல தனிமையில அவள் இருந்த போதிலும் கொஞ்சமும் பயப்படாம பதட்டம் அடையாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறதுல உறுதியோட இருந்து பொறுமையாக செய்ய வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அந்த செயலை செய்கிறதை பார்க்கிறோம். அவ அவசரப்படல, அவசர குடுக்கையாக செயல்படல. நீங்க பாருங்க, நிச்சயமா இருட்டுல தான் ரூத் வந்திருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் போது வந்திருந்தா ஒரு பெண் வர்றது தெரியாமல இருந்திருக்கும். நல்ல இருட்டுன பிறகு, அங்க இருட்டுலாம் எப்படி இருக்குன்னா கும் இருட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். வயல் நிலங்கள்ல எங்க அவங்க கூடி சாப்பிட்டு அந்த இடத்துல வேணா சில நெருப்பு பந்தங்கள் அவங்க வச்சிருந்திருக்கலாம். ரூத் இருட்டோட இருட்டா அவ அங்க காத்திருக்கிறா, ரொம்ப பொறுமையோட காத்திருக்கிறா. அந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறா. போவாஸ் மேலேயே அவளுடைய கண் இருக்கு. போவாஸ் என்ன செய்கிறார், எங்கு போகிறார், எங்கு படுக்கிறார், அதை விட்டு அவ கவனம் பாருங்க. இருக்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய வேலையை கவனமா செய்யணும். போவாஸ் மேல கண்ணு வைக்கணும். போவாச விட்டு விட்டு அந்த அதிகாரி மேல கண்ணு வச்சிருந்தான்னு வைங்க, என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல எல்லாம் தப்பு தப்பா போறதுக்கு இதுதான் காரணம். ஆளை ஒருத்தனை கடத்த வேண்டியன்னு பிளான் பண்ணி யாரையோ கடத்திட்டு போயிருங்களா, அது மாதிரி ஆயிரும். போவாஸ் மேலேயே கண்ணு ரூத்துக்கு. போவாஸ் எங்க இருக்கிறார், எங்க எந்திரிக்கிறார், எங்க போய் படுக்கிறார். நிச்சயமா போவாஸ் போகும்போது கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு போயிருப்பாரு. படுக்கிற நேரம் அந்த வெளிச்சத்தை அணைச்சிருப்பாரு. ஒரு தீப்பந்த மாதிரி கூட வச்சுக்கோமே, ஒரு விளக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு. அவ கவனம் ஃபுல்லா அங்கேயே இருக்கு. அவ என்ன செய்யறா பாருங்க, அவசரப்படல, அவ பொறுமையோட நடந்து கொள்ளுகிறா. பயப்படல, பதட்டம் அடையல, செய்ய போகிற காரியத்துல உறுதியோட இருக்கிறா. அந்த நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறான். எவ்வளவு நல்ல குணங்கள் பாருங்க. பொறுமை இல்லாம அந்த பார்ட்டியில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு சீக்கிரமா போவாஸ் போய் படுக்க சொல்லுங்க, அப்படிலாம் அவன் செயல்படவே இல்லை. அந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் பொறுமையோட அந்த இருட்டுல. நீ யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், என்னை அப்படி உட்கார சொன்னா உட்கார வேணா, மாட்டவே மாட்டேன். இருட்டுங்க,
கருங்கும்னு இருட்டு. ஒரு சாதாரண மண்புழு நகண்டு காலில் லேசா உரசிட்டு போனாலும் கத்துற கத்துல அங்க வயல் நிலமே அரண்டு போயிரும். அவர் பெண், இளம் பெண். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளோ ஒரு கவனத்தோட அவன் நடந்து கொண்டிருக்கான் பாருங்க. ரூத் அவசர குடுக்கையாக செயல்படல, சரியான நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நம்மள எத்தனை பேருக்குங்க இப்படி பொறுமை இருக்கு? அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அதுக்கான நேரம் வரட்டும், அதுக்கான காலம் வரட்டும், செய்ய வேண்டிய நேரத்துல பொறுமையோடு கவனத்தோடு அதை செய்வோன்னு பொறுமை இருக்கு. அவசர குடுக்கைகள், ஏன் அந்த அவசர குடுக்கைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. உடனே அது முடியணும், எனக்கு இப்பயே அது முடியணும், இல்லைன்னா என் தலை வெடிச்சு போயிடும், எப்படியாவது அதை செய்து முடிக்கணுங்கிறதுலதான் ஓடுவோம். அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் தான் தோற்று போகிறது. வேகம் இருக்கணும், ஆனா அதுல விவேகம் இருக்கணும். அவசரமா செய்யணும்னு காரியங்களை செய்து கடைசியில் அந்த காரியமே தோற்று போயிடும். அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். மட்டுன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு புத்தியே இல்லைன்னு அர்த்தம். அவன் ஆத்திரப்படுவான், அவசரப்படுவான், குடுகுடுப்ப மாதிரி செயல்பட்டு. இந்த குடுகுடுப்பன்னா யாருன்னா அந்த நடுராத்திரி எல்லாம் வருவாங்களே, இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த ஆளுகள்லாம், வர்றதில்ல. சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி குடு 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 குடுன்னு நடு ராத்திரில இந்த ஜக்கம்மா சொல்றான்னு வருவாங்க பாருங்க, குடுகுடுப்பை ஆட்டிக்கிட்டு. ஏன்னா அந்த குடுகுடுப்பு அவ்வளவு வேகமா இயங்க. அது மாதிரி பொறுமையா இருக்கவே முடியாது. வேகமா நான் அதை செஞ்சு முடிக்கணும்னு ஆத்திரமும் அவசரமும் பட்டு செயல்பட்டு அதுவே அந்த செயலுக்கு எதிரியா மாறிடும். எல்லாத்தையும் வேகமா செஞ்சு முடிச்சிடணுங்கிற எண்ணத்தோடு நிதானித்து பார்க்காம சிந்திக்காம செய்கிற செயல்களே தோல்வியில் முடிகின்றன. ஆனா இங்க ரூத்தை பாருங்க, ஒற்றை பெண்ணாக அமர்ந்து கொண்டு அந்த இடத்துல தன்னுடைய நேரம் வருகிற வரை பொறுமையோடு காத்திருக்கிறத பாருங்க. சரியான நேரமும் வந்துருச்சு, கவனிக்கிறீங்களா? சரியான நேரமும் வந்துருச்சு. 6வது வசனம் சொல்லுது, அப்பவும் அவள் அவசரப்படவில்லை, மெதுவாக சென்று தான் மிகவும் ஒழுக்கம் உள்ளவள் என்பதை தன்னுடைய செயலின் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். போவாஸ் படுக்கிற போது தலை எந்த பக்கம் இருக்கு, கால் எந்த பக்கம் இருக்குன்றதையும் நல்லா பார்த்து வச்சிருக்கிறாயா? அது பார்க்காம இருந்தா கால் மூடி இருக்க போர்வையை விளக்குறது போல தலையை மூடுற போர்வையை விளக்கினா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு மாட்டிக்கிடுவோம்ல, அது மாதிரி ஆயிருக்கும். அப்ப ஒன்னொன்னையும் கவனித்து நிதானித்து பொறுமையோடு அவ செய்கிறாள். இரண்டாவது, தன்னுடைய செயல்ல ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறாள். போவாஸ் படுத்திருந்த இடத்திற்கு சென்று அவனுடைய கால்களின் மீது இருந்த போர்வையை விலக்கி கால்களின் கீழாக படுத்துக் கொண்டாள். அவ யோசிக்கல. என்ன யோசிக்கல? வயசான மாமியாரு, வயசாக புத்தி கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போகுது, காலு கீழே போய் படுத்து ஏதாவது சாதிக்க முடியுமா? போவாஸ்க்கு பக்கத்துல படுத்துக்கிறோம், அப்பதான் காரியத்தை சாதிக்க முடியும் ரூத் நினைச்சாலா? ரூத் ஒழுக்கமான பெண்ணுன்றதுக்கான அடையாளத்தை பாருங்க. நகோமியினுடைய நம்பிக்கை அங்க எவ்வளவு அருமையா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. போவாசினுடைய உடம்பின் அருகில் அவள் படுக்கவில்லை, அவனுடைய கால்களின் கீழாக குறுக்காக படுத்துக் கொண்டதை பார்க்கிறோம். அப்படித்தான் செய்யணும்னு நகோமியும் சொல்லி இருந்தா, அவ சொன்னபடியே அதே விதத்தில் படுத்துக் கொண்டதை பார்க்கிறோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கமான செயல்பாட்டை ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ரூத்தின் இந்த செயல் நகோமிக்கும் ரூத்துக்கும் எந்த தவறான கேடான கெட்ட எண்ணமும் இல்லைங்கிறத நமக்கு உறுதியாக வெளிப்படுத்துகிறது. உண்மையிலேயே அவங்களுடைய திட்டத்துல கேடான எண்ணம் இருந்தா இப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருட்டுல தனிமையில எண்ணமும் செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா எங்களுடைய எண்ணம் கேடானதல்ல, இதை சரியாக நீதியாக செய்ய பார்க்கிறோம், எங்களுக்கு வேற வழி தெரியல, ஆகவே இந்த வழியை நாங்க இது கொஞ்சம் ஆபத்தானதாக இருந்த போதிலும் இந்த வழியை தெரிவு செய்கிறோம்னு சொல்லி
அது செய்றாங்க. ரூத் ரொம்ப கண்ணியமான பெண்ணுங்க. எமினன்ட் கேரக்டர் ரொம்ப பிரகாசமா ரூத்தை பத்தி அப்படியே ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. ஒரு போதகர் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கும் போது, வில்லியம் டவுனிங்னு ஒரு போதகர், அவர் சொல்றாரு, ரூத் நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு அப்படியே அடையாளமாக இருக்கிறாள். கடவுள் தன்னுடைய வம்சத்தை தாங்கக்கூடிய பெண்ணாக தெரிவு செய்திருக்கிற ரூத்தின் அற்புதமான குணாதிசயத்தை பாருங்கள். அவள் உண்மையுள்ளவளாக இருந்திருக்கிறாள், அவள் அன்புள்ளவளாக இருந்திருக்கிறாள், நேர்மையுள்ளவளாக இருந்திருக்கிறாள், ரொம்ப ஒழுக்கம் உள்ளவளாக இருந்திருக்கிறாள், பொறுமை உள்ளவள், பொறுப்புள்ளவள். இதெல்லாம் ரூத்துட்ட பாக்கிறோம். இதெல்லாம் நீதிமொழிகள் 31 வர்ற அந்த பெண்ணிடத்தில் காணப்படுகிறது. அவர் கேட்கிறாரு, பெண்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ரூத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய செயல்கள்ல ரொம்ப கண்ணியமாக ஒழுக்கத்தை பின்பற்றி தன் மாமி தனக்கு என்ன சொன்னாலோ அதை அப்படியே செய்து முடிக்கிறாள். சரி, ஓகே, ஒரு கேள்வி கேட்டதோட முடிப்போம். ஏன் கால்களின் மேல் இருந்த போர்வையை விலக்கி கால்களுக்கு கீழாக படுத்துக் கொள்ளணும்? அது ஒரு அடையாளத்துக்காக. ரூத் தன்னுடைய இந்த செயலின் மூலமாக தான் போவாசுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாள். அதை உணர்த்தும் விதமாக தான் காலுக்கு கீழே படுக்கிறான். அதனாலதான் நம்ம ஊர்ல காலில் விழுந்து கும்புற பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சாஸ்தாங்கமா விழுகிறது உண்டு, காலில் விழுந்து இதெல்லாம் செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அதிகாரம் உள்ளவர், நான் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். அந்த காலத்துல கணவனுடைய கால்களை தொட்டு மனைவிகள் வணங்குவாங்களாம், காலையில எந்திரிக்கும் போதும் நைட்டு படுக்கும் போதும். இப்ப யான்னு கேட்காதீங்க, அது ஒரு புறஜாதி பண்பாட்டிலிருந்து வந்தது. இதை சாதகமா பயன்படுத்தி தான் ஆண்கள் காலை வச்சு பெண்களை மிதிக்கிறது. அத சொல்ல வரல. இங்க ரூத்தினுடைய இந்த செயல்பாடு ஒரு அடையாளப்படுத்துகிறது. ரூத் என்ன செய்தா பாருங்க, மாமி சொன்னபடியெல்லாம் செய்தான்னா, காலில் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய சொன்னாலோ அதையும் செஞ்சா. முதல்ல செய்ய சொன்னது குளிமா. ரூத்தை பார்த்து, நீ நல்லா குளி. ஏன் அன்னைக்கும் வயல்ல போய் வேலை பார்த்து தானியங்கள்லாம் சேகரித்து வந்திருப்பா. வியர்வையின் நாற்றங்கள் எல்லாம் இல்லாம உடம்பெல்லாம் நல்லா குளிச்சு சுத்தப்படுத்தி நல்ல எண்ணெய் எல்லாம் பூசிக்கும். நம்ம பாசையில புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா பெர்ஃபியூம் எல்லாம் போட்டுக்கும், நல்ல வாசனை திரவியங்கள், பகுடர் அதெல்லாம் போட்டு நல்ல இருக்கிற டிரெஸ்லயே பெஸ்ட் டிரெஸ் போட்டுக்கும். போட்டுக்கிட்டு போவாசினுடைய கால்களுக்கு கீழாக படுத்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் ரூத் செய்தா. அது ஒரு சில உண்மைகளை நமக்கு உணர்த்துது. 4 உண்மையை உணர்த்துதுங்க. 4 உண்மை. முதல் உண்மை என்ன தெரியுமா? இந்த செயலின் மூலமாக ரூத் போவாசு கிட்ட ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார். ஒரு விதவையாக என்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, நான் இப்பொழுது திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாள். ஏன்னா விதவையான பெண்கள் என்ன ஆடை அணிஞ்சிருப்பாங்க, சமுதாயத்தில் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கே தெரியும். அது மாதிரி அந்த ஆடைகள் எல்லாம் கலைந்து போட்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே ரூத்தை இப்படி செய்ய சொல்லுகிறாள் நகோமி. ரூத் அப்படியே செய்கிறாள். போவாஸ் அதை பார்க்கும் போது நிச்சயம் அது தெரிஞ்சிருக்கும். 2வது, அவ என்ன வெளிப்படுத்துகிறாள்? போவாஸ் ஆகிய உண்மையே நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாள். அதனாலதான் உம்முடைய கால்களுக்கு கீழாக நான் படுத்துக் கொள்ளுகிறேன், நீங்க தான் என்ன திருமணம் செய்யணும். ஏன்னா அடுத்த வசனங்களை பாத்தீங்கன்னா, நீ யாருன்னு கேட்ட உடனே ரூத் அந்த பதில சொல்வா, நீர் சுதந்திரவாளி, உம்முடைய போர்வையை என் மேல் விரியும். அடுத்த வாரம் பார்ப்போம் அதனுடைய விளக்கத்தெல்லாம். 2வது என்ன சொல்லுகிறார்? முதல்ல நான் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறேன், என் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. 2வது, நீர் என்னை திருமணம் செய்து கொள்ளும், அதற்காகவே உம்முடைய கால்களுக்கு கீழாக படுத்துக் கொள்கிறேன். 3வது, என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நீர் சுதந்திரவாளியாக இருக்கிறீர், என்னை திருமணம் செய்து கொள்வதற்கான எல்லா உரிமையும் தகுதியும் உமக்கு இருக்கிறது என்பதை
அவ வெளிப்படுத்துகிறாள். 4வது, என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னை திருமணம் செய்து எனக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு என்னையே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இதெல்லாம் தான் அடையாளப்படுத்துகிறது. தன்னுடைய செயலின் மூலமாக ரூத் இதெல்லாம் போவாசுக்கு தெரியப்படுத்துகிறார். உண்மையிலேயே நகோமி இதை பத்தி சொல்லும் போதெல்லாம் ரூத்துக்கு இதை பத்தின சரியான ஒரு புரிதல் இருக்கு. 2 பெண்களுமாக சேர்ந்து இந்த திட்டத்தை போடும்போது அதை பற்றி எல்லாம் பேசி இருப்பாங்க. நிச்சயமாக நகோமி ஏன் இதை செய்ய சொல்லுகிறேன் என்பதை பற்றிய விளக்கத்தை கொடுத்திருப்பார். தன் மாமியினுடைய சொற்படி எல்லாம் செய்து முடிக்கிற ரூத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். கேள்வி, இந்த திட்டம் வெற்றி அடைந்ததா? அடுத்த பகுதி தான் முழுமையாக விளக்க போகிறது. ஆனா இங்கேயே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு தான் கதை எண்டு வரைக்கும் தெரியுமே, அதனால வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. சதிக்கான திட்டம் அல்ல, அது ஒரு அருமையான சாதனைக்கான திட்டம், வெற்றிக்கான திட்டம். யார் அதுல வெற்றி அடைஞ்சா? நகோமியா, ரூத்தா? உண்மையிலேயே இங்க வெற்றி அடைஞ்சது யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எப்படி? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த செயல்கள் எல்லாம் கூட அவருடைய வழிகளின்படி இல்லாமல் இருந்த போதிலும், மனிதர்களுடைய பலவீனமான செயல்களையும் கூட தன்னுடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு வகையில பார்த்தா ரூத்தினுடைய திருமண வாழ்க்கைக்கு இது வெற்றியாக அமைந்திருந்த போதிலும், இன்னொரு பக்கம் பிரகாசமாக தெரிகிறது என்னன்னா, கர்த்தருடைய திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. எங்கேயோ பிறந்த ரூத்தை கொண்டு வந்து பெத்லகேம்ல சேர்க்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ரூத் விடாப்பிடியாக தன்னுடைய மாமியோடு வர தீர்மானித்த அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இருந்தது யாரு? தன்னுடைய சகோதரி மாதிரி அவனும் போயிருக்கலாமே. உறுதியோடு இருந்து இங்க வந்து இந்த வயதான பெண்ணோடு இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்படி வாழணுங்கிறதெல்லாம் யார் தீர்மானித்திருந்தா? யார் திட்டம் பண்ணியிருந்தா? இதுக்கு பின்னாடி இருந்து யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? நகோமியினுடைய எண்ணங்கள் சரியாக இருந்த போதிலும் அந்த திட்டம் ஆபத்தானது. ஆனா அந்த ஆபத்தான திட்டங்களுக்கு மத்தியிலையும் ரூத் அந்த இருட்டுல அந்த வயல் நிலத்துல இருக்கும் போது ரூத்துக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாத்தது யாரு? ஒரு பக்கம் ரூத்தினுடைய எமினன்ட் கேரக்டர் எல்லாம் பார்த்தாலும் அந்த இரவுல ரூத்துக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தது? ஆண்டவர். அருமையாக தன்னுடைய மீட்பின் திட்டத்தில் எல்லாவற்றையும் முன்குறித்து தெரிந்து கொண்டு தீர்மானித்த அவரே செயல்பட்டிருக்கிறார். மனிதர்களுடைய தவறான செயல்களையும் கூட தம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் அதை பயன்படுத்திக் கொள்கிறத நாம பார்க்கிறோம். வேற எதுவும் பார்க்க முடியாது. ஆண்டவர் வெற்றி சிறக்கிறார். நீ அடுத்து போவாஸ் பேசுகிறதும் போவாசினுடைய செயல்பாடுகளும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்கள் அங்கு வெளிப்பட்டதை நாம பார்க்கணும். புரியுதாங்க? புரியுதா? இந்த 6 வசனத்துல இதெல்லாம் இருக்கு. நகோமி அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய திட்டம் என்ன? அவருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கான திட்டம் ஆபத்தானது, தவறானதும் கூட ஒரு வகையில நம்ம சொன்னா பார்க்க போனா. ஆனா அதையும் கூட கர்த்தர் என்ன செய்து கொள்கிறார்? ஆண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவர் செயல்பட்டிருக்கிறார். அதே சமயத்துல ரூத்தை குறிச்சு பார்த்தோம்னா, ரூத் வந்து தன்னுடைய குணங்கள் எல்லாம் அருமையாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இங்க ஒழுக்கமுள்ள தன்னுடைய செயல்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். இதனால அவர்கள் அடைந்த நன்மை என்ன? 7வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த திட்டத்தினுடைய முழுமையான வெற்றியை பத்தி பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் தான் நமக்கு விளக்குகிறார். ஆகவே இந்த வேத பகுதியை நீங்க பார்க்கிற போது இந்த கண்ணோட்டத்தோட பார்க்க பாருங்க. நகோமி சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து கணித்து இந்த திட்டத்தை யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்து விடாதபடிக்கு அவள் தீட்டி இருக்கிறதும், தன்னுடைய மாமியினுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ரூத் செயல்பட்டதையும் நம்ம பார்த்திருக்கோம்.
ஆங்காங்கே சில பயன்பாடுகளையும் பார்த்திருக்கிறோம். பெண்களாக, கிறிஸ்தவ பெண்களாக எப்படி நடந்து கொள்ளணும், நல்ல குணங்களை வெளிப்படுத்தி நடந்து கொள்ளணும், பொதுவாக பொறுமையோடு நிதானத்தோடு இருந்து ஒரு செயல் நடந்து முடிகிற வரைக்கும் எவ்வளவு கவனத்தோடு இருக்கணும்ன்றத பார்த்திருக்கிறோம். ஒரு பொறுமையும் நிதானமும் எவ்வளவு அவசியம் பார்த்திருக்கிறோம். அவசரப்படக்கூடாதுன்னு பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் கூட இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிக்கிறோம். இதெல்லாத்துக்கும் மேல அருமையாக ஒளி வீசக்கூடியது கர்த்தருடைய திட்டம். அவரே பராமரிப்பின் செயல்களின் மூலமாக செயல்பட்டு வருகிறார் என்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம ஜெபம் பண்ணலாம்.